ஹாய், ஹலோ என் இனிய தமிழ் ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்க கருப்பு பூனை. அதுக்கு 2 விஷயம் சுத்தமா பிடிக்காது. ஒண்ணு தண்ணி, இன்னொன்னு மத்தவங்களோட சேர்ந்து வாழ்ற இந்த சமூக வாழ்க்கை. ஒரு கட்டத்துல இந்த காடே தண்ணீரால நிறையுது. அது எப்படி அதிலிருந்து தப்பிக்குது, மத்தவங்களோட சேர்ந்து வாழ்றது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற கதைய உண்மையாலுமே ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன ஒரு படம் தான் ஃப்ளோ. இந்த படத்த பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். கதைக்குள்ள போலாமா? இதோ இந்த தண்ணீரை பார்த்து என்ன நானே ரசிச்சுட்டு இருக்கேனே, நான் தான் கேட்டி. இந்த காடு தான் எனக்கான வீடு, உலகம் எல்லாம். இங்கே கிடைக்கிற சின்ன சின்ன உணவுகளை வச்சு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 2 விஷயங்கள் சுத்தமா பிடிக்காது. தண்ணீர், அப்புறம் மற்ற விலங்குகள். நான் பிறந்ததுலேருந்தே தனியா தான் இருக்கேன். யார் கூடயும் சேர்ந்து வாழ எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. ரொம்ப பசிக்குது, சாப்பிடலான்னு காட்டுக்கு வந்தேன். எதுவும் கிடைக்கல. வருத்தத்தோட வரும்போது தான் அந்த நாய் கூட்டத்த பார்த்தேன். ஒரு மீனுக்காக அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஓரமா ஒளிஞ்சு பார்த்தேன். அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த மீன் துள்ளி துள்ளி என்ன நோக்கி வந்துட்டு இருந்தது. சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு கவ்வுனேன். நிமிர்ந்து பார்த்தா ஒரு நாய் என்னையே கவனிச்சுது. அப்புறம் மொத்த நாய் கூட்டமும். அதுக என்ன தொரக்க ஆரம்பிச்சுது. நானும் எதிர்ல மணல் லாரி வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துல பயத்துல அத தூக்கி வீசிட்டேன். அந்த நாய்க்கூட்டம் அத பொறுக்கிட்டு ஓடி போயிருச்சு. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். கொஞ்ச நேரத்துல ஓடுன கூட்டம் என்ன பார்த்து ஓடி வந்துச்சு. இன்னைக்கு நான் செத்தேன்னு நெனச்சேன். ஆனா, அது என்ன தாண்டி ஓடி போனது எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. என்ன காரணம்னு யோசிச்சேன். அத தொடர்ந்து ஒரு மான் கூட்டமும் ஓடி வந்தது. நான் சந்தேகப்பட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய அலை என்ன நோக்கி வேகமா வந்துட்டு இருந்தது. அப்பாடா! முடிஞ்சது நம்ம சோலி அப்படின்னு நெனச்சேன். தண்ணி என்னைய தாக்குச்சு. மிதக்க ஆரம்பிச்சேன். கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சேன். சுத்தமா வேலைக்கு ஆகல. தண்ணீரோட அடர்த்தி அதிகமா இருந்துச்சு. நான் தூக்கி வீசப்பட்டேன். ஒரு வழியா கடைசியில ஒரு மரத்த பிடிச்சு தப்பிக்க பார்த்தேன். அதுல ஏறுனேன். தூரத்துல ஒரு நாய் கூட்டத்த சேர்ந்த அந்த லேபர் டாக் வந்துட்டு இருந்தது. "வேணான்டா விட்டுரு, மரத்த பிடிக்காதன்னு" கத்துனேன், கதறினேன். அது கேட்கலையே! மேல ஏறிருச்சு. பாரம் தாங்காம மரம் உடைஞ்சு போச்சு. 2 பேரும் தண்ணீல அடிச்சு செல்லப்பட்டோம். ஒரு வழியா கரை ஏறினோம். கூடவே அந்த லேபர் டாகும் கரை ஏறிச்சு. அவன் நண்பர்கள் எதிர்க்கரையில இருந்தாங்க. போற வழியில ஒரு பறவைய பார்த்தேன். பார்க்க லேசா பயமா இருந்தது. அதுக்குள்ள அந்த லேபர் டாக் உள்ள புகுந்து கலாய்க்க, நான் எஸ்கேப் ஆகி என் வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சேன். அந்த லேபர் டாக் என் வீட்டு முன்னாடி இருக்கிற புல்வெளியில ஆட்டம் போட்டு இருந்துச்சு. மெல்ல விடிஞ்சுது. லேபர் டாக் என் வீட்டு முன்னாடி நின்னு என்னையே பார்த்து குரைக்க ஆரம்பிச்சு. ஏன்னு தெரியல. அப்பதான் நான் ஒண்ணு கவனிச்சேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்குன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. தூரத்துல பார்த்தேன். ஒரு படகு வந்துட்டு இருந்துச்சு. அதுல லேபர் டாகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. கரைக்கிட்ட வந்ததும் லேபர் டாக் படகுல ஏறிடுச்சு. அது என்னையும் கூப்பிடுற மாதிரி குரைச்சது. நான் அத கண்டுக்கல. எனக்கு உன் ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது என்னை விட்டுட்டு போயிருச்சு. தண்ணீர் திரும்பவும் அதிகமாக ஆரம்பிச்சது. எனக்கு லேசா பயம் வர ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற உயரமான பூனை சிலை மேல ஏறிட்டேன். இப்ப தண்ணி என் வீட்டையே மூழ்கடிச்சிருச்சு. தண்ணீர் அதிகமாவும் ஆயிருச்சு. தூரத்துல ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் தண்ணீல டைவெல்லாம் அடிக்குது. இப்ப தண்ணி இன்னும் அதிகமாகி பூனை சிலையோட காது வரை வந்துருச்சு. வாழ்க்கையில எதை அதிகமா வெறுத்தனோ அதையே இப்போ பக்கத்துல பார்த்தேன். என்னை சுத்தியும் தண்ணி மட்டும் தான் இருந்தது. அப்பதான் தூரத்துல ஒரு படகு என்னை நோக்கி வர்றத பார்த்தேன். இப்ப தண்ணி முழுசா பூனை காதையும் மூடிடுச்சு. எனக்கு போக வழி இல்ல. எதிர்ல இருக்க படக தவிர வேற ஒரு நம்பிக்கையும் இல்ல. அதுல தாவுனேன். அதுல கேப்பிபாரான்னு ஒரு எலிய பார்த்தேன். நல்லா பெருசா ஊதுன பலூன் மாரி இருந்துச்சு. என்ன கொஞ்ச நேரம் வந்து உத்து பார்த்துட்டு, "சரி நான் தூங்குறேன்" சொல்லிட்டு மழைப்படாத இடமா பார்த்து தூங்க ஆரம்பிச்சுது. இப்ப மழை லேசா அதிகமாயிருச்சு. நானும் அவனுக்கு பக்கத்திலேயே தூங்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. அந்த மழையில, லேசான காத்துல, ஆடியபடி படகு வந்து எங்கள சுமந்துட்டு ஒரு தீவ நோக்கி போக ஆரம்பிச்சது. கண்ண முழிச்சு பார்த்தா, படகுல யாரோ எதையோ உருட்டுற சத்தம். எழுந்து பார்த்தா ஒரு லெமூரு எதையோ உருட்டிட்டு இருந்துச்சு. "இங்க என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி உருமினேன். அது பயந்து ஓடிடுச்சு. மெல்ல வெளிய எட்டிப் பார்த்தேன். அது தூண்கள் நிறைஞ்ச இடமா இருந்துச்சு. எல்லாமே தண்ணீல மூழ்கி இருந்துச்சு. அப்பதான் அந்த லெமூர கவனிச்சேன். அதோட வீடு தண்ணீல மூழ்கிட்டு இருந்துச்சு. உதவலாமா வேணாமான்னு யோசிச்சேன். முதலா எனக்குள்ள ஒரு மாற்றம். ஹெல்ப் பண்ணலான்னு. உடனே அந்த எலிய எழுப்புனேன். அவன் முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் அந்த லெமூர காண்பிச்சேன். பயபுள்ள எழுந்துட்டான். படக எடுத்துட்டு அந்த லெமூர நோக்கி போயிட்டு, அத படகுல ஏத்திக்க சொன்னோம். அவன் அவன் வீட்ல இருக்கிற மொத்த பொருளையும் பேக் பண்ணிட்டு இருந்தான். "வாடா வண்டுருட்டி வாயான்னு" அடிச்சு எலி அத படகுல ஏத்துச்சு. அதோட கொஞ்சம் பொருள் மட்டும் தான் ஏத்த முடிஞ்சது. மீதி ஏத்த முடியல. திரும்பவும் நான், எலி, லெமூர் 3 பேரும் பயணத்த ஆரம்பிச்சோம்.
ஒரு தீவை நோக்கி போய்க்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் அழகழகான மீன்களை பார்த்தேன். பசி வயிற்று கிள்ளுச்சு. ஒரு மீனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தண்ணியில் குதிச்சிட்டேன். மீனோட மீனாக நீச்சல் அடித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கூட நீந்துறது. மேலே எட்டி பார்த்தா படகு ரொம்ப தூரம் போயிடுச்சு என்னை விட்டுட்டு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு நீந்திட்டு போனேன். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை என்னை தூக்க பார்த்துச்சு. அதுக்கு பயந்துட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கினேன். 2-3 தடவை அது என்னை பிடிக்க ட்ரை பண்ணுச்சு, முடியல. ஆனால் எனக்கு இப்போ மேலே போக முடியல. 2-3 வாட்டி மூச்சு பிடிச்சதுல தண்ணி வேறு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன். மெல்ல மெல்ல கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியில் மூழ்கிட்டு இருந்தேன். ஆழத்துக்கு போயிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் சாக போகிறேன்னு தோணுச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய கருப்பு உருவம் என்னை அப்படியே மெல்ல மேலே தூக்குச்சு. நான் தண்ணிக்கு மேலே வந்துட்டேன். லொக்கு லொக்குன்னு 2 வாட்டி இருமிட்டு அப்பாடா அப்படின்னு தோணுச்சு. இப்போ மூச்சு விட முடிஞ்சுது. படகு ரொம்ப தூரத்தில் போயிட்டு இருந்தது. யார் உதவி பண்ணாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அது தன்னோட துடுப்பை இந்த பக்கமும் அந்த பக்கம் மாட்டுது. ஒரு திமிங்கலம். வாழ்க்கையில் எனக்கு உதவி பண்ண வந்த ஒரே ஜீவன் நீ தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். முதல்ல ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தேன். எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யாரோ இருக்காங்கன்னு. சரின்னு சந்தோஷப்பட முடியல. யாரோ தன்னோட 2 கையால் தூக்கிட்டு பறக்க ஆரம்பித்தாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பறவை சோலி முடிஞ்சு இதோட டின்னருக்கு நான் தான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் நினச்சது நடக்கலை. நல்லா உயரமாக தூக்கிட்டு போய் அந்த படகுல என்னை தூக்கி போட்டுருச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த பறவையும் திமிங்கலமும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் எங்கள் பயணம் ஆரம்பிச்சுது. நாங்கள் ஒரு தீவை போய் சேர்ந்தோம். அங்கே இறங்குனதும் எலி எதையோ சாப்பிட ஆரம்பிச்சுது. லெமூர் ஒரு கண்ணாடி பந்தை வச்சு விளையாட்டு இருந்தது. தூரத்தில் ஒரு நாய் குறைக்கிற சப்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம லேபரு. நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மீனை துரத்த ஆரம்பித்தேன். வழக்கம் போல் அந்த லேபர் டாக் தன்னோட வேலையை லெமூர்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். லெமூர்கிட்ட இருக்கிற பந்தை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். எனக்கு பயங்கர பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சிடலான்னு யோசித்தேன். என் நேரம் ஒன்றுமே சாப்பிட கிடைக்கல. அப்படியே கையில் பிசைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு மீன் துண்டு ஏன் முன்னாடி விழுந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா அந்த பறவை எனக்கு தான் போட்டிருக்கு. சந்தோஷமாக சாப்பிட்லான்னு கவ்வுனேன். திடீர்னு பார்த்தா இன்னொரு பறவை வழிமறித்து அந்த மீன் துண்டை பிடுங்கி வேற ஒரு பறவைக்கு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவையை நல்லா திட்டி வேற விட்டுருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வாய்க்கு வந்தது வயிற்றுக்கு வரலையே அப்படின்னு நினச்சிட்டேன். மறுபடியும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ லேபர் டாகும் லெமூரும் பண்ணின கலாட்டால நான் ஒரு பெரிய பறவை கூட்டத்துக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டேன். நாம் முடிச்சிட்டிங்க போங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்ல வேலையாக எனக்கு மீன் கொடுத்து உதவி செஞ்ச அந்த பறவை என்னை காப்பாற்றுச்சு. ஆனால் தலைவன் பறவை விடலை. உடனே எனக்கு உதவி செஞ்ச பறவையோட சிறகை உடச்சி விட்டுட்டான். அதனால் பறக்க முடியல. எனக்கு உதவி பண்ண காரணத்துக்கு அதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அது சோகமாக நின்றுட்டு இருந்தது. நான் பக்கத்தில் போய் பரிதாபமாக நின்னேன். என்னையே லேசாக நிமிர்ந்து பார்த்துச்சு. தூரமாக தெரிஞ்ச அந்த உயரமான கட்டடத்தை பார்த்துச்சு. எல்லா பறவைகளும் அந்த கட்டடத்தை நோக்கி பறந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை இது அங்கே போக நினைக்குதோ இல்லை போய் சேரணுமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் அந்த தீவை விட்டு உயரமான கட்டடத்தை நோக்கி படகை ஓட்ட ஆரம்பித்தோம். பறவை தான் படகை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு உயரமான கட்டடங்கள் நிறைச்ச இடத்த அடைஞ்சோம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த பறவையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன் எனக்கு உதவி செஞ்ச? ஏன் என்னை காப்பாற்றின? எனக்கு என்னவோ தெரியல. அது பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டேன். அந்த இரவு லேசான மழைப்பொழிவோடு இருந்துச்சு. விடிஞ்சதும் நாங்கள் ஒரு மாளிகை மூழ்கி இருந்த இடத்த அடைஞ்சிருந்தோம். விடிய விடிய அந்த பறவை தான் படகை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அதோட தியாகத்தை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அதுக்காக நான் படகை ஓட்டினேன். வழக்கம் போல் லேபர் கலாட்டா பண்ணிட்டு இருந்தது. எலி தூங்கிட்டு இருந்துச்சு. லெமீர் தன்னோட பொருட்களை பத்திரமா ஒதுக்கி வச்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு படகோட வேகம் அதிகமாச்சு. இதை பார்த்த படகை எங்கிட்டிருந்து வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சுது. வெள்ளம், மழை அதிகமாக இருந்துச்சு. இந்த இரவு ரொம்ப மோசமானதாக இருக்க போகுதுன்னு தோணுச்சு. அந்த பறவை அடிக்கடி அந்த உயரமான இடத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. விடிஞ்சதும் அந்த மாளிகை நிறைஞ்ச இடத்தோட இன்னொரு பக்கத்தை போய் நாங்கள் அடைஞ்சோம். பறவை ரொம்ப அழகாக லாவகமாக அந்த படகை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. லேபர் லெமூரோட பாலை பிடிங்கி விளையாடிட்டு இருந்துச்சு. அது தண்ணியில் விழுந்துருச்சு. லெமூருக்குன்னே கோவம் வந்து படகை பயங்கரமாக ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது வகையாக போய் மரத்தில் சிக்கிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. இப்போ நானும் தண்ணியில் குதித்தேன். முதலாக தண்ணீரை பார்த்து எனக்கு பயம் போச்சு. தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சுது. அதில் நீந்துறதை முதலாக ரசித்தேன். அதில் இருக்கிற அழகழகான மீன்களோட நீந்தினேன். சில மீன்களை பிடிச்சி உணவுக்காக படகுல வச்சேன். லேபர் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு மீன் துண்டு கொடுத்தேன். அந்த பறவையை பார்த்தேன். அதுக்கும் 2 மீன் துண்டுகள் வச்சேன்.
அது என்னையே பார்த்துச்சு. வாழ்க்கையில முதன் முதலா என் உணவை இன்னொருத்தர் கூட பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம். பகிர்றது எவ்வளோ சந்தோஷம்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எப்படிடா அந்த படக சிக்கல்லேருந்து காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் அந்த திமிங்கலம் வந்துச்சு. அது அடிச்சது பாரு ஒரு டைவு. அந்த தண்ணீல அவ்வளோ பெரிய அலை உருவாச்சு. அந்த அலையில கப்பல் அழகா விடுபட்டுச்சு. இந்த முறை பறவை ரொம்ப அழகா, இன்னும் லாவகமா படக ஓட்டிட்டு போச்சு. ஏன்னா நெறைய சந்து பந்துக்குள்ளலாம் படகு ஓட்ட வேண்டியதா இருந்தது. மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிச்சது. அப்பதான் தூரத்துல நாய்கள் குரைக்கிற சப்தம் கேட்டுச்சு. எல்லாரும் எட்டி பார்த்தோம். தூரத்துல ஒரு மணிமண்டபத்துல லேபர்டாகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிக்க வழி இல்லாம மாட்டிட்டு இருந்தாங்க. எலி தான் முதல்ல பறவைகிட்ட போய் படக திருப்ப சொல்லுச்சு. அப்புறம் லெமூர், அப்புறம் லேபர். நான் பேசாமலேயே இருந்தேன். ஏன்னா மனசு கேட்கல. நானும் பறவை முன்னாடி போய் அந்த நாய்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினேன். என் வாழ்க்கையில் முதலா இப்படி நடந்துக்கிட்டது ஆச்சரியமாக எனக்கே இருந்துச்சு. நான் இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. கடைசியாக அந்த நாய்களை படகுல ஏற்றினோம். இப்போ புயல் அதிகமாயிடுச்சு, மழை அதிகமாயிடுச்சு, இருள் வேற எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு. இதில் துடுப்பு வேற உடஞ்சி போச்சு. இப்போ பறவை எங்கேயோ பறக்க தயாராகிட்டு இருந்துச்சு. அந்த உயரமான கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த பறவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா இருட்டு. மழையில் நனைஞ்சிட்டு இருந்த நாய்களையும் லெமூர் அப்புறம் லேபரையும் எலி மழைப்படாத இடமா நகர்த்தி வச்சுட்டு இருந்துச்சு. அதுங்க நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. பாதி நனைஞ்ச நிலையில் எலியும் மழையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு. நான் எலியை பார்த்து சந்தோஷப்பட்டேன். துடுப்பு வேற உடஞ்சி போச்சு. படகு தாறுமாறா போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பறவையை நான் பார்த்தேன். அது பறக்க தயாராக படகோட ஒரு முனையில் நின்றுட்டு இருந்துச்சு. நான் பறவை என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த உயரமான இடம் நெருங்கி வந்துச்சு. பறவை எங்களை ஒரு ஆழமாக ஒரு பார்வை பார்த்துச்சு. அந்த உயரமான இடத்த நோக்கி மெல்ல பறக்க ஆரம்பிச்சுது. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. பறவை ஏன் இப்படி பண்ணுச்சு? நான் கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணியில் குதித்தேன். பறவை போன உயரமான இடத்த நோக்கி ஓட ஆரம்பித்தேன். நல்ல மழை, நல்ல இருட்டு, கால் வலிச்சுது, மூச்சு வாங்குச்சு, சில நேரத்தில் பாறை வழுக்குச்சு. ஆனால் கவலைப்படாமல் இலக்கை நோக்கி ஓடினேன். கடைசியாக அந்த பறவை ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. நான் அதையே பார்த்தேன். பக்கத்தில் போய் நின்னேன். அது மெல்ல என்னை குனிஞ்சு பார்த்தது. நான் ஏன் என்னை விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அது எதுவும் பேசல. கொஞ்ச நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்துச்சு. நானும் பறவையும் பறக்க ஆரம்பித்தோம். பறவை இன்னும் உயரமாக பறக்க ஆரம்பிச்சுது. ஆனால் என்னால் முடியல. அது திரும்பவும் என்னை பார்த்துச்சு. ஆனால் எதுவும் பேசல. கண்ணால் எதையோ சொல்லுச்சு. எனக்கு அது புரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை காணாமல் போயிடுச்சு. முதலா ஒரு பிரிவை உணர்ந்தேன். ஏதோ ஒரு வலி, இனம் புரியாமல் வயிற்றுக்குள்ள ஒரு நமைச்சல். ஏன்னு தெரியல. மனசுக்குள்ள ஏதோ முறிஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. அது நின்ற இடத்தையே கொஞ்ச நேரம் பார்த்தேன். லேசா வலி மனசுக்குள்ள பரவுச்சு. கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்துச்சு. ஒரு நண்பனை பிரிஞ்ச வலி இதுதான் அப்படின்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது. அண்ணாந்து ஒரு வாட்டி வானத்தை பார்த்து மியாவ் அப்படின்னு சொன்னேன். கீழே படகுல இருக்கிற நண்பர்கள் ஞாபகம் வந்துச்சு. அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. வேகமாக கீழே இறங்கி வந்தேன். படகு ரொம்ப தூரம் போயிருந்துச்சு கரையை விட்டு. எப்படியும் விட்டுறக்கூடாதுன்னு நீந்த ஆரம்பித்தேன். என்னால் முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கால்கள் ஒத்துழைக்கல, கைகள் வலியாக இருந்துச்சு. புயல் அதிகமாயிட்டு இருந்தது. தண்ணீர் ஓட்டமும் அதிகமாக இருந்துச்சு. நல்லா இருட்டு வேற, மின்னல் இடி எல்லாமே பயப்படுத்துச்சு. நான் விடாமல் கப்பலை நோக்கி நீச்சல் அடிச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு பக்கத்தில் லெமூர் தூக்கி போட்ட அந்த கண்ணாடி பந்து கிடச்சிது. அதை இறுக்கமாக பிடிச்சிட்டேன். மெல்ல எட்டி பார்த்தேன். அந்த படகு என்னை விட்டு வெகு தூரம் போயிட்டு இருந்தது. என் நண்பர்கள் அதில் இருந்தாங்க. அவங்கள இழந்துருவேன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்போ மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிச்சுது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய சப்தம். பட்டால்னு. என்னன்னு தெரியல. தண்ணி வேகமாக குறைய ஆரம்பிச்சுது. மரங்களும் கட்டடங்களும் வெளியே வர ஆரம்பிச்சுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எப்படியும் என் நண்பர்கள் கண்டுபிடிச்சிருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. தண்ணீர் குறைஞ்சி நான் ஒரு புல்மேட்டில் விழுந்தேன். லேசாக அப்போ தான் மூச்சே வந்துச்சு. தூரத்தில் லேபர் குறைக்கிற சத்தம் கேட்டு ஓட ஆரம்பித்தேன். கூடவே லெமூரும் சேர்ந்துக்கிச்சு. அங்கே போய் பார்த்தேன். ஒரு மரத்தோட முனையில் அந்த படகு வகையாக மாட்டிகிட்டு இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னை பார்த்ததும் நாய்கள் குதிக்க ஆரம்பிச்சுது, எலி குதிக்க ஆரம்பிச்சுது. அந்த அதிர்வில் படகு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு. ஒரு வழியாக நாய்க லேபர் எல்லாம் பாதுகாப்பாக என் பக்கம் குதிச்சிருச்சு. ஆனால் என் நண்பன் எலி அவனால் வர முடியல. என்ன நண்பன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? என் கஷ்டத்தில் கூட இருக்கிறவனை என்னன்னு சொல்கிறது? நண்பன்னு தான் சொல்லணும். உடனே கடகடன்னு மேலே ஏறி படகுல கட்டியிருந்த கயிறை மலைமூட்டில் இருக்கிற நாய்கள், லெமூர், லேபர் அதை தூக்கி வீசினேன். அதை பிடிச்சி இழுத்தா படகு பக்கத்தில் வரும். எலி சீக்கிரம் விழுந்துடும். அதனால் கீழே பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்துச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை பார்த்தேன். அந்த பள்ளம் ஒரு முடிவில்லா இருட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தது.
இப்போ எல்லா நாய்களும் லெமூரும் கயிறு இழுத்துச்சு. படகு மலை மூட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு முயல் அந்த பக்கம் ஓட, அதை பார்த்துட்டு நாய்கள் கயிறு விட்டுட்டு ஓடிடுச்சு. லேபரும் ஓட பார்த்துச்சு. ஆனால் திரும்பி என்னையும் எலியும் ஒரு கருணையோட பார்வை பார்த்துட்டு லேபரும் லெமூரும் கயிறு இழுக்க ஆரம்பிச்சுது. நானும் எலியும் பத்திரமா மலை மூட்டை அடைஞ்சோம். அடைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த படகு ஒரு முடிவில்லா இருட்டு நோக்கி விழுக ஆரம்பிச்சுது. நாங்கள் இறங்கவும் அந்த படகு விழுவும் சரியாக இருந்தது. திடீர்னு முன்னாடி மாதிரியே அந்த மான் கூட்டம் நாங்கள் இருந்த திசையை நோக்கி ஓடிட்டு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு பதட்டமாக இருந்துச்சு. அந்த இடத்த நோக்கி போனேன். அங்கே ஒரு பெரிய திமிங்கலம் புல்வெளியில் படுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு தண்ணீர் வேணும். தரையில் எப்படி மூச்சு விடும். ஒரு தடவை தண்ணீருக்குள்ளே என்னை காப்பாற்றுச்சு. ஒரு தடவை எங்கள் படகை காப்பாற்றுச்சு. இப்போ அதை நான் எப்படி காப்பாற்றுறது? எனக்கு வழி தெரியல. அதனால் அதை மெல்ல தடவி கொடுத்தேன். வலுவலுன்னு இருந்துச்சு அதோட தோல். அதை லேசாக அரை மயக்கத்தில் என்ன பார்த்துச்சு. எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் கதறதை பார்த்தேன். அதுக்குள்ளே என் நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். எங்கள் இயலாமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டோம். அது கடைசியாக மூச்சை இழுத்து விட்டுட்டு இருந்தது. நான் தண்ணியில் என் முகத்தை பார்த்தேன். எனக்குள்ளே அப்படி ஒரு அமைதி, நிதானம் எல்லாமே இருந்துச்சு. என் உருவத்தை பார்த்தேன். இந்த பயணத்துக்கு முன்னாடி எனக்குன்னு யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதை நினச்சி லேசாக கண்ணீர் வந்துச்சு. எனக்கு வாழ்க்கை புரிஞ்சுது. இனிமேல் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்வேன். என் நண்பர்கள் என்னோட இருக்காங்க. இந்த பயணம் எனக்கு பிரிவின் வலி, மரணத்தின் யதார்த்தம், உதவி செய்தல் கிடைக்கிற ஆனந்தம், பெருந்தன்மை, விட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் எல்லாமே சொல்லி கொடுத்துச்சு. என்ன நினச்சிட்டேன். என் நண்பர்களோட சேர்ந்து இந்த அழகான வாழ்க்கையை இந்த காட்டில் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனை தன்னோட கதையை முடிக்குது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு அழகான அதிகாலை, அமைதியான கடல், சூரியன் மெல்ல மெல்ல எழுந்து வந்துட்டுருக்கிறாரு. அப்படியே மெல்லதாக ஒரு துடுப்பு வந்து மெல்ல அசைஞ்சிட்டு அந்த கடலில் போகிற மாதிரி டைரக்டர் காட்டுறாரு. இது மூலமாக அந்த திமிங்கலம் இன்னும் சாலை உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கதையை முடிக்கிறாரு. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க. இந்த கதையை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு துளி கூட டயலாக்கே கிடையாது. இது வந்து கமல் சாரோட பேசும் படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம். விஷுவல் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு திரும்ப நல்ல கதையில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், டடா.